அவர் சொல்றாரு, நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ வெறுத்து ஒதுங்கி போனாலும், நீ எங்கேயோ போய் ஒளிஞ்சு கொண்டாலும், ஆதாம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டாரு. முதல் நாள் வரைக்கும் அப்படியே சஞ்சரிச்சுட்டே இருந்தவர் ஆதாம். ஆனா அந்த ஆதாம் பாருங்க, இப்ப ஆண்டவர் தேடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாம் தான் ஒளிஞ்சு போயிருந்தான். ஆண்டவர் தேடி வந்தார். அவர் சொல்றாரு, மகனே, நீ ஒளிகிறதுக்காக நான் உன்னை உண்டாக்கல, நீ கூடி குடுங்கி போய் உட்கார்றதுக்காக நான் உன்னை உண்டாக்கல, உன்னை கஷ்டத்துல இருக்கிறதுக்காக நான் உன்னை உண்டாக்கல. நான் உண்டாக்குறது எதுக்கு தெரியுமா? நீ என்னிடத்தில் திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் நான் உண்டாக்கி இருக்கிறேன். அந்த சொல்ல விரும்புற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில சில வார்த்தைகளை கூட்டி தேற்றி இருப்பார். ஆனா நீங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, எனக்கு சொன்னவர் செய்யும் வரை என்னை கைவிட மாட்டார். எனக்கு சொன்னவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் என்ன அவர் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே. வசனம் சொல்லப்படுது, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். தாய் மறந்துருவா, 10 மாசம் சுமந்த தாய் மறந்துடும். ஆனா தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், மறக்கவே. இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், என் வாழ்க்கையில ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் சப்பா, ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம்